ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இரண்டாம் சர்க்கம். வால்மீகி ராமாயண வச்சனம், பாலகாண்டம், இரண்டாம் சர்க்கம். வால்மீகி முனிவர் நான்முகன் அருள் பெறுதல். பிறகு நாரத முனிவர் வால்மீகி முனிவரால் தக்கபடி பூஜிக்கப்பட்டு போய் வருகிறேன் என்று விடைபெற்று கொண்டு ஆகாயத்தை நோக்கி புறப்பட்டு தேவலோகம் செல்ல, வால்மீகி முனிவரும் உச்சி பகலில் நிகழ்த்த வேண்டிய அனுஷ்டானத்திற்காக கங்கைக்கு அருகான தமசா நதிக்கு சென்றார். சென்று பக்கத்தில் நிற்கும் பரத்வாஜன் என்னும் சீடனை நோக்கி, அப்பா, கமண்டலுவை கீழே வைத்து என் மர உரியை கொடு, நீராட போகிறேன் என்று சொல்ல சீடன் மர உரியை கொடுத்தனன். வால்மீகியும் அதை வாங்கி கொண்டு தாம் ஐம்புலன்களையும் வென்றவராயிருந்தும் அந்த ஆற்றின் கரையில் உள்ள காண இனிய கானகத்தை 4 பக்கத்திலும் பார்த்து கொண்டிருக்க, அந்த துறையின் அருகில் ஆணும் பெண்ணுமாகி 2 கிரௌஞ்ச பறவைகள், அன்றில்கள் ஒன்றோடொன்று கலந்து இன்பமுற்று கலகலவென்று அழகாக ஒலித்து கொண்டிருக்க கண்டார். அங்கே ஒரு வேடன் வந்தான். அவன் விலங்குகளையும் பறவைகளையும் கொன்று பிழைக்கும் தன்மையான ஆகையால் அந்த பறவைகள் 2ம் கூடி கழித்து கொண்டிருக்க கண்டும் இரக்கமின்றி அம்மாமுனிவன் கண்முன்னே ஆண் பறவையை அம்பெய்து வீழ்த்தினன். அது நிலத்தில் விழுந்து உதிரம் பொங்க புரண்டு துன்பப்படுவதை நோக்கி அதன் பேடை பிரிவாற்ற மாட்டாமல் ஏங்கி கூவி அழுதது. இந்த செயலை கண்ணுற்ற வால்மீகி மாமுனிவரது மனம் மிகவும் தளர்ந்தது. அப்போது, மா நிஷாத பிரதிஷ்டாம் துவமக மச் சாச்வதி சமா யத் கிரௌஞ்சமிது நாதேகமவதி காமமோகிதம். மா நிஷாத பிரதிஷ்டாம் துவமக மச் சாச்வதி சமாஹ யத் கிரௌஞ்சமிது நாதேகமவதி காமமோகிதம் என்னும் ஸ்லோகம் மாமுனிவரது திருவாக்கில் நின்று பரவசமாகவே வெளிவந்தது. இந்த ஸ்லோகம் ஸ்லேடையில் அமைந்தது. இதற்கு பதம் பிரித்தலும் பொருள் கொள்ளுதலும் 2 வகைப்படும். மா நிஷாத பிரதிஷ்டாம் தூ அம கம கமஹ சாச்வதீஹி சமாஹா என்று முந்துர பதம் பிரித்து வேடன் பரமாக பொருள் கொள்ள வேண்டும். பின்னடிகளுக்கு ஒரே விதமாக பதவி பாகம் உள்ளது. திருவில்லாத வேடனை கிரௌஞ்ச பறவை 2இல் காமமோகம் கொண்ட ஒரு ஆண் பறவையை கொன்றதனால் நீ வெகு காலம் நன்மையுடன் வாழ மாட்டாய் என்பது ஒரு பொருள். மறுபடியும் மானிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமஹ சாச்வதி சமாஹ என்று பதம் பிரித்தால், திருமாலே, நீர் மந்தோதரியும் ராவணனுமாகிற ராட்சச மிதுனத்தில் காமமோகம் கொண்டவனான ராவணன் என்னும் அரக்கனை கொன்றீராதலால் நெடுநாள் வாழ்வடைந்தீர் என்று ஸ்ரீராமபிரான் பரமான பொருளும் செவ்வனே கிடைக்கின்றது.